இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 நம்ம அதிகப்படியான வீடியோ போடலை. அது கொஞ்சம் எனக்கு வேலை பழுனால. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் மணி ஏர்னிங் பண்ணணும். அப்படியாது வீட்டில் இருந்துகிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட செலவு இல்லாமல் கேட்குறீங்க. அதாவது செலவே இல்லை, ஒரு இனிமேல் செலவு பண்ணக்கூடாது, நான் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இதை பற்றி இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் 2026 ஒரு வீடியோ போட்டால் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளாகர். இது வந்து ரெண்டாவது வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து வேர்ட்பிரஸோட org.com அதில் ஓஆர்ஜியில் போயிட்டீங்க அப்படின்னா இவங்க பிளாகரில் எப்படி சப்டொமைன் கொடுக்குறாங்களோ அதே போல் தான் உங்களுக்கு அதுலேயுமே சப்டொமைன் கொடுப்பாங்க. அதை வச்சு நிறைய பேர் இதுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்குமா, அது மூலயமா எனக்கு ஏர்னிங் கிடைக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடைக்காது. நான் அது மாதிரி எடுத்ததில்ல. மேபி எடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இல்லை, நம்மளோட பர்சனலாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதில் ரொம்ப வாய்ப்பு கம்மி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிளாகர் அக்கௌண்ட்டை எப்படி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை நீங்களே உருவாக்குறது, அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதுவுமே நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கையில் ஒரு மொபைல் இருந்தால் போதும், ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்துகிறது தான். இதுக்காக எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. உங்களோட ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்குது உங்கள்கிட்ட, ஒன்று பர்சனல் இமெயில், என்னை பொறுத்தளவும் பர்சனல் இமெயில் வச்சுக்காதீங்க. செகண்ட் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இந்த ஐடியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து blogger.com இந்த வீடியோக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஆர்டிக்கலும் நான் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முடிஞ்சவங்களும் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு வந்து பிளாகர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம blogger.com கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். அதனால் பிளாகர் மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது blogger.com யூனிக், அதாவது கிரியேட் யூனிக் அண்டு பெனிஃபிட் பிளாக் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான். இதெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் வருது, இதெல்லாம் வருது, நீங்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் அப்படின்னா அதே ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வருவீங்க. இங்கே வந்து நிறைய பேத்துக்கு டவுட், இதை ஏன் நான் ஓப்பன் பண்ணணும், இது மூலிமா தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு ஸ்டார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லுவேன். இவங்களே எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தீமெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இது பிளாகர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் எடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து கிரியேட் ஒரு பிளாக்னு ஓப்பன் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கீழே படித்து பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த ஏரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வந்தீங்கன்னா தான் தெரியும் இதில் எப்படி விளம்பரம் வருது, இது மூலியமாக வருதுன்னு. ஏர்னிங் சம்மந்தமாக இங்கேயே அவங்களே ஒரு சில இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஹோம் பேஜில் வச்சுருக்காங்க. மில்லியன் கணக்கான பேர் இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் இதையும் போட்டிருக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ வருமானம் வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கால்குலேட்டர் மாதிரி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு பார்த்தா புரியும். ஏன்னா இதிலே நம்ம பேசிட்டு போனோம்னா இதில் டைம் எடுத்துக்கும். சரி வாங்க, நீங்கள் இதில் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த blogspot.com தான் உங்களுக்கு டொமைனாக கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பிளாகர் வந்திருந்தப்போ .in தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா .com மாற்றிட்டாங்க. அது அடுத்தடுத்து .in இல்லை, இப்போ .com தான். எப்போயுமே .com தான் நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் .inலேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜில் ஒரு பட்டன் இருந்துச்சுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய இமெயில் ஐடியை நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட இமெயில் இருந்துச்சிங்கன்னா எந்த இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடி தேர்ந்தெடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கேட்கும். இப்போ உங்களுக்காக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட வெப்சைட் நேம் கேட்கும். இந்த இடத்துல எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளாகரோட டைட்டில் கேட்கும், உங்களோட வெப்சைட் டைட்டில் கேட்கும். இப்போ நம்ம டைட்டில் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன மாதிரி கொடுக்க போகிறீங்களோ, நான் இப்போ வந்து
உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல என்ன நீங்கள் நியூஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் முதல்ல அதை நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பற்றி போட போகிறீங்களா, அல்லது ஒரு நியூஸ் சம்மந்தமாக போட போகிறீங்களா, இல்லை எதை சம்மந்தமாக போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது ரீச் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கீவேர்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கீவேர்ட் மூலியமாக. இப்போ டெக் நியூஸ் தமிழ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு கீவேர்டு தான். இப்போ டெக்குங்கிறது ஒரு டெக் சம்மந்தமான உள்ளது, நியூஸுங்கிறது வந்து ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி அது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேமை தேர்ந்தெடுத்துங்க. இப்போ நான் ஒரு நேம் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நேம் எடுத்திருக்கேன், சும்மா உங்களுக்கு தெரியணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல உங்களோட பிளாகரோட அட்ரஸ் இதுதான் முக்கியம். இப்போ இந்த அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அவைலபிள் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நேம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நேம் எடுத்தவங்க ஆல்ரெடி வந்து இந்த இமெயில் ஐடி கிளைம் பண்ணவங்க சேம் இந்த நேமை வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த இமெயில் ஐடி நம்ம கிளைம் பண்ணல, வேறு ஒரு இமெயில் ஐடி கிளைம் பண்ணதுனால நமக்கு அந்த நேம் கிடைக்கல. ஒரு சில நேரத்தில் நேம் கிடச்சிதுன்னா அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியோ யூனிக்கான நேமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீச் ஆகும். இப்போ தொட்டதுலேயே போய் தொடாமல் இப்போ தமிழ் டெக் அப்படிங்கிற ஒரு சேனல் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் டெக்குன்னு 1000 இருக்குது. அதில் நீங்கள் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யூனிக்காக நீங்களே உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையமா இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல்னு கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் இது அஃபிஷியல்னு டைப் பண்ணியிருக்கேன். இது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். அவைலபிளாக இருக்குது. இப்போ இது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே நேம் வரும். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அட்மினா இல்லை ஏதாவது ஒரு நேமை கொடுத்துறீங்க. இந்த இடத்துல ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா உங்களோட நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ என்னோடய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்தி. இப்போ என் பேரை வந்து சக்தின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டரில் இருந்தாலும் சரி நான் ரெண்டுமே கலந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு லெஃப்ட் சைடில். இப்போ டிஸ்பிளே நேம்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு பிளாக் அக்கௌண்ட் உங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு சிம்பிள் தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் இமெயில் ஐடி மட்டும்தான், பாஸ்வேர்டு, யூசர் நேமு, அதாவது சைட்டோட டைட்டிலு, உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல், அதாவது என்ன வெப்சைட்டோ அதோட நேமு, உங்களோட பேர், இது மட்டும் கொடுத்துட்டோம். நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வெப்சைட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வேணாமா, அதுக்கு வியூ பிளாக்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இது ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும் அப்படின்னா இதுலேயே கீழே இருக்குது பாருங்கள், தீம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை என்னை பொறுத்தளவு இந்த தீமெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் உங்கள்கிட்ட உங்களை நானே கஸ்டமைஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஏன் நான் யூஸ் பண்ண வேணாங்கிறேன்னா, இப்போ ஒரு நியூஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அபவுட் கான்டாக்ட்லாம் இருக்கா, இதுக்குள்ளே இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் பாருங்கள் சர்ச் பார் வரும். இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் வரக்கூடாது நம்மளுக்கு. அதே போல் இந்த நியூஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதிலே கண்டினியூவாக இன்னொரு நியூஸ் வந்துடும். இப்படி தொடர்ந்து ஒரே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் நியூஸ் வர்றதுனால நம்ம இது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அதனால் நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணுறதில்ல. நீங்களும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம அதுக்கும் ஓப்பன் பண்ணிடுவோம். இது நம்ம வெப்சைட்டை விட்டுட்டு இப்போ பிளாகர் தீம்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு சைட் வருது பாருங்கள். இது உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் தீமை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரீ தீமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பேர் டெம்ப்ளேட் தான், நான் தான் தீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கேயே வந்து நிறையா இருக்குது. என்ன மாதிரி உங்களோட சைட்டு நீங்கள் எழுத போகிறீங்க, கண்டென்ட் எழுத போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டொமைன் இங்கேயே இருக்குது. இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட் போல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த மாதிரி இங்கேயே இருக்குது, நீங்கள் இதையே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரியே இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ரிவியூ பார்த்தோன்னே எனக்கு இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் வரல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுறது வந்து அவங்க ப்ரீமியம் தீமை தான் காட்டுவாங்க, உங்களுக்கு ஃப்ரீ தீமை காட்ட மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஏன் இதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃப்ரீ தீம் தான் ஆனால் எனக்கு அதில் உள்ளதெல்லாம் வரல அப்படின்னு நிறைய பேர் அப்படியும் கேட்டிருக்கீங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணுவோம். கண்டென்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்ஸ் பேனர்லாம் வரும். இப்போ இதில் டிஃபால்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பேனர் ஒன்று மறைஞ்சிது பார்த்துருப்பீங்க. அதே போல் நிறைய வந்து இப்போ ஒரு சில இடத்துலலாம் பேனர் ஆட்லாம் வைக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சில இடத்துல காட்டல, ஒரு சில தீமில் காட்டும். ப்ரீமியமுக்கும் ஃப்ரீக்கும் தான் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் கூட கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தீம் இதே வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த காசை கொடுத்து தான் பை பண்ணணும். 2 காலம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இதில் தேர்ந்தெடுத்துங்க, ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கு இந்த தீமில் நிறையா தீம் இருக்குது இந்த சைட்டில். ஏன்னா இந்த சைட்டில் போனோம்னாவே நமக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். இது மாதிரி நிறையா இருக்குது. இல்லை இதிலே பெஸ்ட்டு தீம்னா இவங்களே டாப் பெஸ்ட்டு ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்னு சொல்லி 2026 வச்சுருக்காங்க. இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2026 பிறந்தே ஒரு 24 நாள் தான் ஆகுது. இதில் எப்படி இவங்க டாப்னு தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு தெரியல. இப்போ இதே டெம்ப்ளேட்டை வந்து நிறையா சைட்டில் நான் பார்த்துருக்கேன். நிறையா பேர் கொண்டு இதே மாதிரி தான் இருக்கும். மெனு பார் எல்லாமே டிசைன் எல்லாமே இருக்கும், ஆனால் பேர் தான் வேறையாக இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுபோல் நிறையா இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க. முடிஞ்சளவு ஈஸியாக எடுத்துங்க. உங்களோட அதிக லேஅவுட்டை வச்சுக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த தீமை எடுத்துக்கலாம். இந்த தீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த தீமை நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை டெமோ ப்ரீவியூ பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ தீம்லேயே நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட திருப்பி அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்காது. இப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சிலது இவங்களே போட்டிருக்காங்க என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இதுவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீமியம் தீமுங்கிறதுனால அந்த ஃபுட்டர் கிரியேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தீமில் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த தீமை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. உங்கள் கையில் காசு இருக்குது, எனக்கு இந்த தீம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை உங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரீ வெர்ஷனு. அதே போல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து ப்ரீமியம்க்கு பாருங்கள். இது $12 கிட்டத்தட்ட $13 வருது. $13 இன்றைக்கி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது டாக்குமெண்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க, அதாவது வந்து ஃப்ரீக்கும் ப்ரீமியமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் போடுவாங்க. என்னை பொறுத்தளவு அதிகப்படியான தீம் இந்த சைட்டில் வாங்காதீங்க. தீம் பார்சலுக்கு போயிருங்க, ஒரு சில அப்டேட்லாம் வரும். இதிலலாம் அப்டேட் எதுவுமே வந்து நான் வாங்கினவரை நான் 5-6 தீம் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு அப்டேட்டும் வந்ததில்லை, நானும் யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்க, இப்போ நம்ம ஃப்ரீ தீமை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டு எப்படி இருந்துச்சு, இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபைல் மேனேஜருக்கு போயிடலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு, இதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழே வந்து பாருங்கள், இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட்டு HTML இருக்கான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் வித்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நேராக நோட்பேடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இந்த இடத்துல ப்ரீமியம் லைசன்ஸ் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது, ஆனால் இது ஃப்ரீ வெர்ஷன் தான். இதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க, சி கொடுத்துருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளோட சைட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்மளோட வெப்சைட் இப்படி இருக்குது. இப்போ நம்ம தீம், அதாவது இந்த தீம் ஆப்ஷன்ஸுக்கு போயிருங்க. அடுத்தது கஸ்டமைஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, இதை பேக் வந்துடுங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கா, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒருவேளை நீங்கள் வேறு தீம் வச்சுருந்து வேறு புது தீம் மாற்றுறீங்க அப்படின்னா
புதுசாக பண்ணும்போது பிரச்சனை இல்லை. வேறு தீம் மாற்றுறீங்க அப்படின்னா யாருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தீம்லேருந்து மாற்றுறீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு புது தீமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு டக்குன்னு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் HTML கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பழைய தீமை ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்டுலாம். நம்ம அங்கே காப்பி பண்ண நோட் பேடில் வச்சுருந்ததை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே சேவ்னு ஒரு ஐக்கான்ஸ் இருக்கும். ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், சேவ் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் பாருங்கள், ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அகைன் வந்து பேக் போயிடுவோம். இப்போ அகைன் இன்னொரு டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ப்ரீவியூ பார்த்தோம்ல, இதான் நம்மளோட பழைய சைட்டு. இதுக்கு இப்போ நம்ம புதுசாக ஒரு தீம் மாற்றிட்டோம். இப்போ இதில் நிறையா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்கு, அதாவது வந்து என்னென்ன சோஷியல் மீடியா வச்சுருங்க அதெல்லாம் அந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்து அபவுட் கான்டாக்ட், ப்ரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த பேஜ் பூரா இங்கே கொடுத்துருங்க. உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்துருங்க அல்லது லோகோ ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை விட்டுருவோம். ஏன்னா நம்ம போஸ்ட் போட்டால் தான் மேற்கொண்டு நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ நம்ம போஸ்ட் போடலை அப்படிங்கும்போது அந்த ப்ரிவியூ தீமுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ இந்த ப்ரிவியூ தீமுக்கே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமே நமக்கு லென்த்தாக போவோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ப்ரிவியூ தீமுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் தான் போட போகிறீங்க. என்ன போட போகிறீங்க? இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த சைட் எடுத்துக்கோ, வந்து நமக்கு வந்து கேஜெட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதை வந்து என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெக் நியூஸ், மொபைலு, இது சம்மந்தமாக, அதாவது வந்து ஏர்டெல் இந்த மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா டெலிகாம்னு போட்டுருங்க. அல்லது வேறு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கேஜெட்ஸ்னு போட்டுருங்க. கேஜெட்ஸுங்கும் போது நம்ம கடைசியாக ஒரு 4 லேபிள் மட்டும் வச்சுங்க. அதாவது டெக் நியூஸு, மொபைலு, டெலிகாமு, கேஜெட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஒரு 5 வச்சுக்கோங்க. இந்த 5லையுமே குறைஞ்சது ஒரு 5 மேலே போடுங்க. ஒரு 5 கண்டென்ட்டுக்கு மேலே போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த எடிட் பட்டன் இந்த மாதிரிலாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. இந்த இதெல்லாம் இப்போ இவ்வளோ வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எவ்வளோமே வச்சுக்க. இதெல்லாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாம். ஏன்னா சைட் லோடு ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஃபுல் சீக்கிரம் எடுக்க முடியாது. இப்போ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இந்த ஏரியா அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே உங்களுக்கு இது தேவையில்லை. இந்த ரிவ்யூஸ் வந்து தேவை கிடையாது, இதை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இந்த டெக்னாலஜி தேவை கிடையாது, இதையும் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து வந்து சைடில் வந்து கமெண்ட் விட்ருங்க, கேட்டகரிஸை விட்ருங்க. டெக் இருக்கா அது தூக்கிடுங்க. அடுத்து இந்த சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ இதெல்லாம் எடுத்துருங்க. அந்த பாப்புலர் போஸ்ட் இருக்கட்டும். அடுத்து இதுவரை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து இதுதான் மெயின் போஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு தான் மெயின் போஸ்ட்டு. அடுத்து வந்து மேலே வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இதையும் டிசைனிங் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அதே போல் இந்த பிஸ்னஸ் இதுங்கிறத இதையுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. வீடியோஸ்ன்னு இருக்க இதையுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹோம் பட்டனில் இந்த ஏரியாவும் நமக்கு இந்த மெயின் ஆர்டிக்கல் இருக்கா இதுவும் தான் இருக்கும். இந்த 2 மட்டும் இருக்கட்டும். ஏன்னா ஃபீச்சரில் நீங்கள் வந்து குயிக்காக ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சைட் பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்கா, இந்த இதையும் தூக்கிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே சோஷியல் மீடியா லிங்க் இங்கே கொடுக்குறோம், அதனால் இங்கே தேவையில்லை. அதனால் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். இந்த பாப்புலர் போஸ்ட்டை விட்டுட்டு அடுத்து வந்து சப்ஸ்கிரைபு, டெக்கு, கமாண்டு, கேட்டகரி விட்ருங்க. இதெல்லாம் விட்ருங்க. அடுத்து வந்து இந்த மெயின் போஸ்ட்டை விட்டுட்டு மற்றது எல்லாமே டெலிட் பண்ணி விட்றணும். இதில் மெயின் போஸ்ட், அதாவது மெயின் ஆர்டிக்கல் இதுதான் நீங்கள் போஸ்ட் போடும்போது இந்த லைன் தான் வரும். இதை மட்டும் விட்டுட்டு இந்த ரீட் மோர் இருக்கும் பார்த்தீங்களா, இதை மட்டும் விட்டுட்டு மித்தது எல்லாமே இதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க இருக்கும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம சைட்டுக்கே போயிடுவோம். இப்போ இதுதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இருக்க மாதிரியே ஒன்று, அதாவது இந்த ஹோம் பட்டனை அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல டெக் நியூஸு, இப்போ நான் உதாரணத்துக்கு அந்த கேஜெட்டை நம்ம அப்படியே உங்களுக்கு பண்ணிடுவோம். இதுக்கு லேஅவுட்டு போயிருங்க. இது எங்கே மாற்றுறது அப்படின்னா லேஅவுட்டில் தான் மாற்றணும். இப்போ நம்ம மேலே டாப்பில் பார்த்துருந்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல பார்த்தீங்களா, ஹோமு, அபவுட்டு, கான்டாக்டு, அது அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல டாப் பாரு பேஜஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துலையே இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து அபவுட்டு, கான்டாக்ட்ஸ் இருக்குது, ப்ரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர், இதை வந்து செட் பண்ணி ஒரு 5 பேஜ் முக்கியமான பேஜ் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபாலோவர்ஸ், இது டாப் பாரில் நம்ம பார்த்தோம்ல
சோஷியல் மீடியா லிங்க்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த லிங்க், அதாவது எந்த லிங்க் அப்படின்னா இங்கே இருக்க லிங்க்கு, இந்த லிங்க்கு இதெல்லாம் கொடுத்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ கொடுத்துருங்க. இல்லாத நீங்கள் விட்டுருங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபேஸ்புக் இருக்கும்போது நீங்கள் மெயின் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி என்ன நேமில் நீங்கள் சைட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே நேமில் வந்து நீங்கள் ஒரு இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட லோகோ, சைட்டோட லோகோ, அதான் நான் உங்களுக்கு லோகோ மாற்ற சொன்னேன். இந்த லோகோ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லோகோவை இங்கே மாற்றணும். அது என்ன சைஸ் அப்படிங்கிறத அந்தந்த டீமுக்கு பொறுத்தளவு, அதாவது டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது என்ன சைஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட்டுருவோம். அடுத்து வந்து மெனு பார்னால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல டெக் நியூஸ், அதாவது ஹோமை விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல டெக் நியூஸ். இப்போ நான் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். டெக் நியூஸ். அடுத்து மொபைலு. இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கோடு மாதிரி இருக்கா. இப்போ இந்த சின்ன கோடு வந்து எதுக்குள்ளே போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயே 3 இதாக வருது. எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது ப்ரோ. அதே மாதிரி இங்கே மெகா மெனுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மெனுவிலையும் எனக்கு இந்த ஏற மார்க்கு தேவையில்லை, இந்த மாதிரிலாம் தேவையில்லை ப்ரோ அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிடலாம். அதுக்கு தான் சொல்லலாம் சின்ன சின்ன கோடு. இப்போ இதை விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யப்போகிறோம், நம்ம மொபைல் எடுத்துடலாம். இருங்க, பட்டன் ஒர்க் ஆக மாட்டாங்குது. போட்டு அடுத்து வந்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து அடுத்த ஒரு ஏற மார்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நான் வந்து டெலிகாம் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்னா வைக்கிறீங்க 1 2 3 முடிஞ்சளவு நான் இதில் குறைச்சிக்குங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரோ நீங்கள் ஒரு சில பேர்த்துக்கு தோணும், இந்த பாருங்கள் இங்கே நான் எதோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கிங் சொல்லிடலாம். இதை தனித்தனியாகவும் நீங்கள் கொடுக்கலாம், சிங்கிளாகவும் கொடுக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கிங் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதோட எத்தனை வந்துச்சு பாருங்கள், 1 2 3 4. அடுத்து வந்து இதில் லேப்டாப் கொடுக்கலாம். லேப்டாப்னு கொடுங்க. லேப்டாப்ஸ்னு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேப்டாப்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த 5மே போதும். இப்போ இந்த 5ஐயும் சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 5ஐயும் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லென்த்தாக போயிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அப்போ வரல. இப்போ நம்ம கொடுத்ததுலாம் ஏரோ மார்க் இல்லை, இந்த லேப்டாப்பில் மட்டும் ஏரோ மார்க் இருக்குது. இது எப்படி ரிமூவ் பண்ணலாம், அப்படி வந்துடுங்க. அதே மெனுவுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம கொடுத்தது மட்டும் போதும், மற்றதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன் இருக்கும், எல்லாம் பிடிச்சி டெலிட் பண்ணி விட்ருங்க. எதுவுமே தேவை கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்ருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் பொருள் கிடைக்கும். இப்போ மறுபடியும் அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்தது வந்துருச்சு, போதும். இப்போ இந்த இடத்துல வந்து லேப்டாப் இங்கிட்டு வரணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கிட்டு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் நான் இதை பண்ணி காட்டுறேன். இப்போ அதை மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த லேப்டாப்பை மேலே தூக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிப்ஸ் அண்ட் கீழே போயிடும். சேவ் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், சேஞ்சஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஹோம் பேஜிலலாம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கெல்லாம் அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா அதே கீழே வந்துடுங்க. இப்போ மெயின் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மெயின் போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் போஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம், ஒரு சில இது மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் தான் இங்கே பாருங்கள், ரீட் மோர்னு இருக்கா, 7 போஸ்ட் மட்டும் தான் காமிக்கும் ஹோம் பேஜில். ஆட்சன்ஸ் அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து போவோன்னா நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது ஆட்சன்ஸை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ இது தவிர எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ அதே போல் இங்கேயுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி கீழே வந்து லேட்டஸ்ட்டு பாப்புலர் போஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படின்னு இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்க, இந்த 3
இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கும் பாருங்கள், இதுதான் அந்த ஏரியா. இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ரிவ்யூஸ் வந்து நம்ம ஹோம் இதில் இல்லை, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இல்லை, ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்றலாம். அதனால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின தீம் இருக்கும். அதே மாதிரி சைட் பாரில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மெனு டேக் வந்து தேவையில்லை, இதை எடுத்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. கேட்டகரிஸ் இருக்கட்டும், ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கேட்டகரிஸ் விட்டுருங்க. கேட்டகரி வந்து நம்ம மேலே நகர்த்தணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே மவுஸை பிடிச்சி அப்படியே தள்ளிங்க அப்படின்னா மேலே டாப்பில் போயிடும். அடுத்து இந்த இடத்துல டெக்கு தேவையில்லை, ஆட்ஸும் தேவையில்லை. இது ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் காட்டும். அப்படியே எது தேவையில்லையோ அது எல்லாமே ஆஃப் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஆஃப் பண்ணி விட்றேன். ஏன்னா நம்ம ப்ரீமியம் தீம் வாங்கலை, அதனால் நமக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகலை. அடுத்து வந்து பாப்புலர் போஸ்ட் இருக்கட்டும். அடுத்தது இந்த இது தேவையில்லை. அதாவது என்னென்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்துருந்தோம்ல சோசியல் மீடியா ஐக்கான்ஸ், இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபாலோவர்ஸ்னால் இது தேவையில்லை, அதனால் அதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சில இது க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஏன் நிறையா இது இந்த இடத்துல காட்டலை அப்படின்னா நம்ம ஃப்ரீ தீம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரீமியம் தீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு சில இதெல்லாம் காட்டும், அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயில் வரல. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல உள்ளது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாப்புலர் போஸ்ட்டு கமெண்ட் இருக்குது. டேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் அதுவும் இங்கே எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்களே. இப்போ நம்ம அடுத்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம சைட் ஓப்பன் பண்ணையில் கொடுத்துருந்தாலும் ஒரு நேம், அந்த நேம் இருக்கான்னு பாருங்கள். செட்டிங்ஸுக்கு வந்துடுங்க. இந்த நேம் இருக்கான்னு பாருங்கள். சர்ச் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் சைட் என்ன எது மாதிரி சம்மந்தமானது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு 500 எழுத்துக்களுக்குள்ளே, ஏன்னா சும்மா ஒரு 150 200 எழுத்துக்கள் இருந்தால் கூட போதும். உங்களுக்கு இது எது தேவையோ அவ்வளோ எழுதிக்கிங்க. அல்லது நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு நான் கொடுக்குறதே தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் என்ன நியூஸ் சம்மந்தம் எழுத போகிறீங்களோ அது இந்த இடத்துல எழுதுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு மொபைல் சம்மந்தம் எழுத போகிறேன். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மொபைல் நியூஸ் தமிழ்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சம்மந்தமாக இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் சரி இங்கிலீஷில் இருந்தாலும் சரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சைட் வந்து டைட்டில் வந்து இதே நேம் இருக்கான்னா நீங்கள் அதே நேம் தான் கொடுத்துருங்க. அடுத்த இந்த இடத்துல தான் முக்கியமானதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் நியூஸ் போட்டு என்ன ரீச் ஆகலை, ஆளுங்க ஆடியன்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த எது மெயினான இடத்துல பாதிக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் பாதிக்குது. அதாவது பிளாகு லாங்குவேஜ் அப்படின்னா இந்த சைட்டோட லாங்குவேஜ் கிடையாது, நீங்கள் கண்டென்ட் போட போகிறீங்களா அதோட லாங்குவேஜ். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழில் போடுறீங்க அப்படின்னா தமிழ் எடுத்துங்க. டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும், இங்கிலீஷில் போடுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தமிழில் நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால தமிழில் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மொழியில் போடுறீங்களோ அந்த மொழியை தேர்ந்தெடுங்க. அடுத்து அடால்ட்டு கண்டென்ட்டு இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, அது அப்படியே விட்ருங்க, ஆஃப் பண்ணி விட்ருங்க. அடால்ட் கண்டென்ட் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைட்டு ஓப்பன் ஆகாது, 18+ தான். அடுத்தது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், 2026 நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அடுத்து ஃபெவி ஐக்கான்ஸ், இது என்ன ஃபெவி ஐக்கான்னா நம்ம சைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக இருக்கும். இப்போ பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா பி போட்டிருக்கும் சைட்டோட ஐக்கான்ஸ். அது எப்படி உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னா ஒரு சைட்டு அந்த ஃபெவி ஐக்கான டைப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் இருக்கிறது கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இந்த ஃபெவி ஐக்கான இமேஜ் எடுப்போம். இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஃபெவி ஐக்கான்ஸ். நம்ம சைட்டுக்கு மேலே இதான் நம்ம லேப்டாப்பு. இந்த இடத்துல ஐக்கான்ஸ் காட்டுறதா இது மாதிரி. இது பிளாகரில் இப்போ பீன்னு காட்டும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இமேஜ் வந்து ஒரு சில சைஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல வந்துடும். அதாவது 100 கேபிக்குள்ளே தான் இருக்குன்னு. நீங்கள் நார்மலாக எவ்வளோ நாள் இருக்கலாம் இமேஜ் வந்து 512 513 இருந்தால் கூட இன்னும் பெட்டராக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த வரும். இல்லாட்டி 158 இதுக்குன்னு ஒரு சைட்ஸ் இருக்குது, ஃபெவி ஐக்கான் சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அது உங்கள் சைட்டை இன்னும் ப்ரீமியம் குவாலிட்டியை கொண்டு வந்துடும். அடுத்து வந்து ப்ரைவேசி அப்படின்னு சொல்லியிருக்கா, இது வந்து விசிபிள் வந்து அதாவது
எனபிள்லே இருக்கட்டும். இது எதுவுமே பண்ண வேண்டாம். டிஃபால்ட்டாக எனபிள் இருந்தால் எனபிள் பண்ணுவீங்க, இல்லை ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா எனபிள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட டொமைன் இருக்கும், உங்களோட வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது நம்மளோட அட்ரஸ், நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னு டொமைன் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய பிளாகர்லேயே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் அப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறீங்க அப்படிங்கும்போது இது தேவையில்லை, விட்டுருங்க. ஆப்ஷனல் தான். இது எதுவுமே பண்ண வேண்டாம். கஸ்டம் டொமைன் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல பண்ணணும், இல்லாட்டி இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே இந்த HTTPS எனபிளாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணையில் இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆயிரும், அப்போ வந்து எனபிள் பண்ண இருக்கும். அதே மாதிரி எனபிள் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இங்கே வரும், அதேமாதிரி நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தேன், நம்ம ஒரு சைட்டு ஓப்பன் பண்ணையில் URL உங்களோட நேம் கொடுக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து அட்மின் யார் இந்த இதில் போஸ்ட் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம். ஒருவேளை நான் இந்த சைட்டில் எழுத எனக்கு வேறு ஒரு இமெயில் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இன்வைட் கொடுத்து நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் வெறும் அப்படியே விட்டுருங்க, இது எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல மேக்ஸிமம் 7 போஸ்ட் இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க டிஃபால்ட்டாக. அதாவது போஸ்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷனல், அதை விட்டுருங்க எதுவுமே. அடுத்து வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3மே வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. இது ஆல்ரெடி எனபிள் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா எனபிள் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் வந்து உங்களோட இமேஜ், ஒரு சில இமேஜெலாம் சப்போர்ட் ஆகாது, இதெல்லாம் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அடுத்து இதில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் வந்துடுங்க. இந்த டைம் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோனுக்கு அந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து வேறு ஒரு டைமில் இருக்கும். என்ன டைமில் இருக்குங்கிறதுல எனக்கு வந்து ஒரு டைமில் இருக்குது, அதாவது வந்து -8 இருக்குது. இப்போ நம்ம இந்தியா கண்டுபிட +550 530 வரும்னு நினைக்கிறேன், 530. இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், மைனஸில் இருக்குது, நம்ம ப்ளஸுக்கு போகணும். இது பாருங்கள், இந்தியா ஸ்டாண்டர்டு டைம் கொழும்புன்னு இருக்குது, இந்தியா ஸ்டாண்டர்டு கல்கத்தா. நம்ம வந்து கல்கத்தா எடுத்துக்கலாம். கொழும்புங்கிறது இலங்கையில் வரும், அதனால் அவசியம் இதே டைம் தான். இப்போ நம்ம டைம் செட் பண்ணிட்டோம். அடுத்தது டேட், இதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்டாண்டர்டாக இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு எதுவும் பண்ணோன்னா அடுத்து வந்து கீழே வந்துடுங்க. இந்த இடத்துல மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இப்போ நம்ம மேலே கொடுத்துருந்தோம்னா சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம், இந்த இடத்துல மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்கே தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் சைடில் வந்து கொடுக்க போகிறீங்க என்னென்னு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து சைடு பாரில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் இதை தான் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து 150 சேம், அதிலே 150 தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் மொபைல் நான் சும்மா உங்களுக்கு எதிரேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத டெக் நியூஸ் தமிழ்னு போட்டு சும்மா. இப்போ இதை எனபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு இது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ டெக் நியூஸ் தமிழ்னு போட்டிருக்கோம், நம்ம சேம் அதை தான் அங்கே சர்ச் பண்ணேன். இப்போ நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம்ல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சைட்டை ஒன்று ஓப்பன் ஆகும், இதில் பார்ப்போம் ஓப்பன் ஆகுதானு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணலாம். நம்ம சரியாக நேரம் கிடைக்கல அப்படின்னு கண்டென்ட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இடத்துல வந்துடும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் இது மாதிரி தான் வந்து மாட்டியிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட் வந்திருக்கு, 3வது பேஜில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை 3வது பேஜா? ஆமாம், 3வது பேஜில் நம்ம சைட்டு வந்திருக்கு. வருங்க டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இந்த இடத்துல கீழே ஷோ ஆகுது பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் நம்ம சர்ச் டிஸ்கிரிப்ஷன். ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண காரணமே. இப்போ இதை வந்து எனபிள் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மெட்டா டெக் அப்படிங்கிற எனபிள் பண்ணால் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ இதே தான் நம்ம அங்கே சர்ச் பண்ணோம். இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு சைட்டு ஒன்று இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைட்டில் தொடர்ந்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதினா மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்க வர முடியும். நீங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க, எனக்கு கூகுளில் ஃபஸ்ட்டு வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான்.
இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதையும் என்னால் கண்டென்ட் எழுத முடியல, எனக்கு டைமும் கிடைக்கல. அதனால் இப்போ என்னோடய டொமைனே வந்து ஒன்று பேக்கில் போயிடுச்சு பாருங்கள். முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டில் வரும், இப்போ அதுவுமே வரல. சரி, இதை நம்ம தொடர்ந்து இதை டைப் பண்ணிட்டு நேரத்தை செலவழிக்க வேணாம். இதுதான் இன்னொரு டொமைனோட நம்மளோட பேர். சேம் அதான் முன்னாடி ஃபஸ்ட் இடத்துல வந்துச்சு, இப்போ அதுவுமே வரல. இப்போ ஒவ்வொரு சைட்டும் நம்ம யூஸ் பண்ணது டெக் நியூஸ் தமிழ்னு போட்டோம். இப்போ இவ்வளோ சைட்டு வருதுங்கும் போது எல்லாமே இது ஒரு கீவேர்டு. டெக் நியூஸ் தமிழ்ங்கிறது ஒரு கீவேர்டு. இதை எல்லா சைட்லையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா சைட்டுமே வரும், யார் யார் பயன்படுத்துகிறாங்களோ எல்லாமே வரும். டெக்குங்கிறத வந்து இதை எடுத்து இந்த டெக் நியூஸ் தமிழை விட்டுருவாங்க. இந்த 2 டெக் நியூஸுங்கிறத மட்டும் சேர்த்து வரும். தமிழுங்கிறத அடிஷனலாக ஆட் பண்ணி வரும். தமிழில் இல்லாத பட்சத்தில் இங்கிலீஷில் உள்ளதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வரும். இப்போ சரி, இதெல்லாம் இன்னொரு நமக்கு கிட்டத்தட்ட 5 பேஜ் போயிடுச்சு. இன்னும் டொமைனை காணாம். நம்ம போஸ்ட் எழுதினா தான் டொமைன் வரும். நம்ம போஸ்ட்டும் எழுதுறதில்ல. சரி, இதை விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். இதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுவோம். அதனால் இதை சேவ் பண்ணி மறக்காமல் இதை கொடுத்துருங்க. இதுதான் உங்கள் சைட்டு வந்து கூகுளில் வர்றதுக்கு அடுத்து. அடுத்து வந்து எனபிள் கஸ்டம் ரோபோட் TXT. இதுவும் முக்கியம். இதுதான் ரீச் ஆகிறதுக்கு கூகுள் வந்து உங்களோட, அதாவது வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் பார்ப்பீங்க. கூகுள் வந்து இதுதான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணோம். அவங்களோட சைட்டை வந்து கூகுள் முதல்ல படிக்கும். அது முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்து வந்து படிக்கும். அடுத்து ரெஃபரல் பண்ணோம், இண்டெக்ஸ் பண்ணும். இதை செலக்ட் பண்ணிடுங்க. கஸ்டம் ரோபோட் TXT கொடுத்துருங்க. இந்த இடத்துல எப்படி நம்ம கஸ்டம் ரோபோட் TXT எல்லாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்கேன். techwesttamil.blogspot.com போய் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் ரோபோட் TXT டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வரும். நான் உங்களுக்கு இதுவே நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டெக்வைஸ் தமிழ்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம blogspot.com வருமா அப்படின்னு கேட்டால் வர்றது கொஞ்சம் சிரமம். அதனால் நம்ம ஷார்ட்கட்டாகவே சர்ச் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை நம்ம சைட் எடுத்துக்குவோம். இப்போ சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் அதிகம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மேலே இருக்க பாருங்க கஸ்டம் ரோபோட் TXT. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக போட்டிருக்கோம். எந்த பக்கத்தில் எப்படி கொடுக்கணும், கூகுள் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இங்கே நிறையா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. எந்த இதை காப்பி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ளதை நம்ம காப்பி பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து அப்டேட் கூட பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துங்க. இல்லை அப்படின்னா எப்படி உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத கீழே பாருங்கள். இங்கே இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் ரோபோட் TXT எப்படி கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கோடை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோட் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்கள் டொமைன் வந்து அதாவது இந்த இடத்துல .com வருதா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு உங்களோட blogspot.com கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே அதாவது இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா கார்னரில் பாருங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுடணும். அதாவது இதை காப்பி பண்ணிடுங்க, ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அதை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட நேமை கொடுத்துருங்க. நேமை கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டம் ரோபோட் TXTல கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல. அடுத்து வந்து எனபிள் கஸ்டம் ரோபோட் ஹெட்டர் டேக் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை எனபிள் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ நான் இந்த 3 ஆப்ஷன்ஸ்லையுமே நான் இப்போ என்ன டிஸ்பிளேயில் பண்ணுறேன்னா அதை அப்படியே பண்ணிடுங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸு வேறு எதுவுமே பார்க்காதீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக டிஸ்பிளேயில் கட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்து உங்களோட சர்ச் கன்சோலில் நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணணும்.
சர்ச் கன்சோலை கனெக்ட் பண்ணிடுங்க. சர்ச் கன்சோல் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கேளுங்க. இந்த வீடியோக்களோடு அடுத்து போகிறேன். இப்போ அவ்வளோதான், நீங்கள் ஒரு பிளாகரு சுத்தமாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து மானிட்டேஷன் இருக்கும். இதில் இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு கீழே எதுவும் கை வைக்க வேணாம். அதாவது மானிட்டேஷனு இந்த ஏரியா பூரா நீங்கள் எதுவுமே கை வைக்கணும். இதை அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மானிட்டேஷனை எனபிள் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுதான் முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு கண்டென்ட் ரீச் ஆகாது, போஸ்ட் அதிக பேர் வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம தீமு எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, போஸ்ட்லாம் போட்டாச்சு. எக்ஸாம்பிளுக்கு பிளாகரில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட்டை நீங்கள் ரெஃபரலாக எடுத்துங்க. இது blogspot.com தான், பிளாகரில் தான் இருக்குது, வெறும் blogspot.com தான் இருக்குது. இதில் நீங்கள் இது போல் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்போ உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, இந்த சைட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்து நான் போஸ்ட்டு போட போகிறேன் ப்ரோ. இந்த போஸ்ட் எப்படி போடுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி போட்டு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி போடாதீங்க. இப்போ இதை வந்து காப்பி பண்ணுவோம். ஏன்னா காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை கிடைக்காது. இது வரலும் காப்பி பண்ணலாமா, நம்ம ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம போடுறோம். இந்த போஸ்ட்டை போடுறோம். இப்போ நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் போடையில் போஸ்ட் எப்படி ப்ராப்பராக போடணுங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். இப்போ இதை ஃபுல்லாக நான் அங்கேருந்து காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் காப்பி பண்ணாதீங்க, சொந்தமாக ஓனாக எழுதுங்க. ஏன்னா இந்த இமேஜ் இந்த ஆர்டிக்கிள் பூரா அந்த சைட்டில் உள்ளது அப்படிங்கிறது கூகுளுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் முக்குனாலும் சரி கக்குனாலும் சரி அப்ரூவல் கிடைக்காது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே அப்படின்னா, எதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி மெட்டா டெக் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம சைட்டோட இது போட்டோம். டைட்டிலு மேலே இருக்க டைட்டிலு, கீழே உள்ளது போஸ்ட் கண்டென்ட் போட்டோம். அடுத்து வந்து இமேஜ் வந்து ஃபீச்சர் இமேஜ் செட் பண்ணணும். அதுக்கு வந்து இதே இமேஜை நான் தூக்கி இங்கே போடுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால. சாரி, எடுத்துருவோம். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்து போடுறோம். இப்போ ஏனா தானா அப்படின்னு ஒரு போஸ்ட் போடலாமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு புரியணும், அந்த மெட்டா டெக் எப்படி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த இடத்துல போடுறோம். சரி, இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரைட்டு. இப்போ இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இமேஜ் தான் வரும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதை காப்பி பண்ணிடுங்க. சைட்டு ஆல்ட் நேம்ங்கிறது வேறு கொடுக்கணும். அதை ப்ராப்பராக எப்படி ஆர்டிக்கல் எழுதுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, அதையும் போடுவேன். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் இமேஜ் வச்சுட்டு விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம போஸ்ட்டு போட்டோம், எல்லாம் பண்ணிவிட்டோம். இப்போ இதில் மட்டும் பண்ணால் பத்தாது. அடுத்து லேபிள், என்ன லேபிள் கொடுக்கணும்னா இங்கே தான் முக்கியம். இங்கே என்னன்னா கூகுளில் சர்ச் பண்ணி தேடுவாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் பூரா நம்ம இங்கே கொடுக்கணும். அதுவும் ஒரு 200 எழுத்துக்களுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு எதை கொடுக்குறது, இப்போ நம்ம போஸ்ட் எடுத்துருவோம். இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல, மெனு பாரில் கொடுத்துருக்கோம் டெக் நியூஸு, இதெல்லாம் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம், இதில் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம இந்த சைட்டு ஓப்பன் பண்ணியிருந்தோமா, இந்த சைட்டில் இருங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷில் கொடுத்துருக்கோமா, இந்த இங்கிலீஷில் அப்படியே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இந்த இடத்துல லேபிளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மொபைல்னு எடுத்துருவோம். மொபைல் கொடுத்துட்டு இருக்கோமா, இல்லாடி சாட்ச கோடு மாதிரி இருக்கா, அதை போட்டுருங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. இது இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை தமிழில் கொடுக்கலாமா அப்படின்னா தமிழில் வேண்டாம், இங்கிலீஷில் மட்டும் கொடுங்க. இங்கிலீஷில் நிறைய பேர் தேடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த டொமைன் நேமை நான் காப்பி பண்ணி போட்டுறேன். கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்குமா, ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும், அதெல்லாம் எப்படின்னாலும் இதில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் வச்சு கொடுக்குறது நிறைய பேர் சொல்லுவீங்க, ஸ்பேஸ் வச்சு கொடுக்கலாமா இல்லை ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கலாமான்னு. ஸ்பேஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் நேம் தான் சர்ச் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு நம்ம
வகுத்தலுக்கு காட்டுற மாதிரி காட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அது அப்புறமா ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு 200 எழுத்துக்கள் வரலும் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் முக்கியமானது பர்மா லிங்க். இந்த லிங்க் என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட போஸ்ட்டில் அந்த லிங்க் காப்பி பண்ணுவோம். மேலே நான் காப்பி பண்ணுறது தான் இதோட கஸ்டம் யூஆர்எல், வெப்சைட்டோட இந்த யூஆர்எல் கொடுத்தா தான் நம்ம வரும். அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதை கொடுக்காதீங்க. கஸ்டம் யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டு பர்மா லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இதை இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கஸ்டம் பர்மா லிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 3 இங்கே தான் சர்ச் டிஸ்கிரிப்ஷன். நான் ஒரு 150 வார்த்தைக்குள்ளே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கீழே மெட்டா டெக் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல வந்து அதுதான். இதை எனபிள் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. இந்த பட்டனும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸும் இருக்காது. இங்கே என்னமோ இப்போ நான் வந்து இந்த கீவேர்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ இதில் என்னமோ கொடுத்துருக்கோமோ ஒரு 2 லைன். இப்போ நம்ம ஒரு சைட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா டெக் வைஸ் தமிழ்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். இதே வேணால் வேறு ஒன்று எடுத்துக்குவோம். .com வந்துருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும். வரல, அந்த பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ நம்ம டெக் நியூஸ்ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக வரும். இது வந்து நம்ம சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோமோ அந்த இதுதான் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதனால் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு மொபைல் சம்மந்தமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நியூஸ்ன்னு இந்த இடத்துல சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சைட்டை விட்டுருவோம், அடுத்த சைட்டுக்கு வருவோம். இப்போ இது வந்து ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காங்க, சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் இதான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பிஎஸ்என்எல் சம்மந்தமாக அந்த கண்டென்ட்டில் பிஎஸ்என்எல் சம்மந்தமான கண்டென்ட்டில் அதை பற்றி எழுதிருக்கும் போது அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி. இப்போ இதை காப்பி பண்ணி அது அதை காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன எழுதுறமோ அல்லது ஒரு 2 லைனை அந்த எப்படிங்க வரும். இப்போ இதை போட்டிருக்கோம் ரோபோட்டிக்ஸ் இப்படி பண்ணுறதுன்ட்டு. இதில் கூட முடிஞ்சளவு ஒரு இதில் 150 வார்த்தைகள் தான் பண்ண முடியும். எடுத்துகிட்டு இப்படி கூட காப்பி பண்ணி போட்டுருங்க. இப்படி காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா 96 150 வரலாம் லென்த்து போடலாம். இதை போட்டிங்க அவ்வளோதான், ஒரு ப்ராப்பராக டே. இதை வந்து இப்போ ப்ரிவியூ பார்க்குறோம். இப்போ நம்ம லோகோ இதை வந்து லோகோ நீங்கள் செட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக குயிக்காக ஒரு ஆர்டிக்கல் போட்டு காமிக்கிறேன். இது திருட்டு ஆர்டிக்கல், இப்படி வந்தால் திருட்டு ஆர்டிக்கல். இப்போ இது பாருங்கள், என்னோடய நேமு, என்னோடய டைட்டிலு, இது வந்து ஃபீச்சர் இமேஜு. அடுத்து வந்து ஆர்டிக்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது திருட்டு ஆர்டிக்கல் தான். என்னடா திருப்பி சொல்கிறாங்க, என்னோடய ஆர்டிக்கல் தான், எடுத்து வேறு யாரும் பயன்படுத்தினா திருட்டு ஆர்டிக்கல் தான். ஏன்னா பிளகரிசம் என்னோடய சைட்டை தான் காட்டும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது. ஓனாக அந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறையா ChatGPT நிறையா இது வந்துருச்சு, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சில இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போல்ட்டு பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில இந்த ரெட் கலரில் உள்ளதெல்லாம் ஒவ்வொரு லிங்காக இருக்கும். அது கூகுளே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லேபிள் நம்ம உங்களுக்கு சொன்னிருந்தில்ல, டொமைன் நேம் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அது எங்கே கொடுத்துருந்தோம், இந்த லேபிளில் கொடுத்துருந்தோம். இதுதான் அங்கே ஷோ ஆகும். அதனால் இதெல்லாம் முக்கியமானது. 200 வார்த்தைக்குள்ளே கொடுக்கலாம். நீங்கள் தரமாக ஒரு முடிஞ்சாலும் ஒரு 6-7 கொடுங்க. அதுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க, வேணாம். அது ஸ்கேமுக்கு தகுந்த மாதிரி போயிடும். நான் நிறையா இது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன், அதோட விட்டுருங்க. இப்போ ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டும் போட்டோம். இதை பப்ளிஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஆனால் அகைன் வந்து நான் டெலிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் திருட்டு கண்டென்ட்டில் போயிடும். அதனால் இதை நான் அப்படியே விட்டுறேன். இது பேக்கு வந்துடுறேன், டாப்பில் கிடக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மேலே சரி பண்ணிட்டோம். மேலே வந்து அபவுட்டு, கான்டாக்டு, டிஸ்க்ளைமரு, ப்ரைஸ் பாலிசி, டெர்ம்ஸ் கண்டிஷன் 5 பேஜ் மேலே இருக்கட்டும். சோசியல் மீடியா. அடுத்து வந்து ஹோம் பேஜ். நம்ம அந்த ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பேஜ்லேயே நம்ம கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் இங்கே எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வச்சுட்டு தேவையில்லாத விட்டுறலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரீ தீம் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபுட்டர் கிரெடிட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தது ப்ரீமியம் தீமு. இந்த தீம் இல்லை, இந்த தீம்னு நினைக்கிறேன். இந்த தீமு நம்ம பார்த்தது ப்ரீமியம் தீம். அதில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனிங் பை அப்படின்னு சொல்லி சைட் நேம் போட முடியும்.
இல்லைன்னா இதெல்லாம் ஃப்ரீ தீம்லாம் போட முடியாது. அதே போல் இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, கீழே நம்மளோட சைட்லேயுமே கீழே கொடுக்கணும் அபவுட் காண்டாக்ட்டு. அதே தான் இங்கே கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 5 பேஜையும் கொடுத்துட்டுங்க. கீழேயும் அதே மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்லாம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து அபவுட் யூஸ்ன்னு இருக்கிறத விட்டுருங்க. ஒரு 2 வரி இது சம்மந்தமாக நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு அடுத்தது லோகோ பக்கத்தில் உங்கள் லோகோ போட்டுருங்க. லேபிளில் நம்பர் வேணா வச்சுங்க, இல்லாட்டி நம்பர் என்ன பொறுத்த நம்பர் வைக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம குறைஞ்ச ஒரு 25 கண்டென்ட்டுக்குள்ளே போட போனோம் அப்படின்னா அதை நம்ம காட்டி கொடுத்துரும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. டிஃபால்ட்டாக மித்தெல்லாம் அப்படியே விட்டுருங்க இருக்கிறத. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். தொடர்ந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ போஸ்ட்டு போடுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சது ஒரு 500 வார்த்தையிலேருந்து ஒரு 800 ஒரு முடிஞ்சளவு ஒரு 1000 வார்த்தைகள்லேருந்து இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். டெக் நியூஸே போடலாமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் ரேர் தான். தமிழில் போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ரேராக தான். ஏன்னா நிறையா பேர் இப்போ எல்லாமே அதில் தான் பூந்துருக்காங்க. எது சம்மந்தமாக போட்டால் அப்புள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூகுள் வந்து ட்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். என்ன ட்ரெண்டில் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். நான் கூகுள் ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஹோம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுவீங்க. அடுத்தது ட்ரெண்டிங் நியூன்னு கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இந்தியா சூஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வேறு எதுவும் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 1 மில்லியன் பேர் சர்ச் வால்யூம் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக 23 மணி நேரத்தில். அப்போ இதை இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக பிளாகர் வெப்சைட் இருந்தாலும் எஸ்யூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகிறதுக்கும் இருக்குது. அடுத்து இந்த நிறைய பேர் தினமும் தேடுறது வந்து இந்த கேரளா லாட்ரி. இது எப்படியெல்லாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா இருக்குது. மில்லியன் கணக்கில் அங்கே பாருங்கள் 2 மில்லியன் லாஸ்ட்டு 3 மணி நேரத்தில், வெறும் 3 மணி நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கீவேர்டு கொடுத்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது எதோ வேணுமோ யூஸ் பண்ணுங்கள். அங்கே வரும் வெறும் 3 மணி நேரத்தில் உச்சத்தில் போயிடுச்சு. இல்லை வேறு ஏதாவது நான் கேட்டகரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்துங்க. தினமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஹெல்த்துக்கு 3 கீவேர்டு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் விட்டுருங்க. ஹெல்த் சைட்டு ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரேர் தான். அடுத்து ஜாப்பு அதேமாதிரி எஜுகேஷனு சம்மந்தமாக உங்களுக்கு எது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது. என்னை பொறுத்தளவு ட்ராவல் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். டெக்னாலஜியில் ஒரு 7 கீவேர்ட்ஸு டாப்பில் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகலை பாருங்கள். எல்லாம் 1000 பேர் 10,000 பேர். இது நேற்றுலேருந்தே போயிட்டுருக்குது. அடுத்து நீங்கள் அதான் டெக்னாலஜி பற்றி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ ஜாப்பு சம்மந்தமாக தேடும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் தேவலாம் போல் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு இந்த மாதிரி ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஆட்டோமொபைல்ஸு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு நேரத்தில் டாப்பில் போகும், ஒரு நேரத்தில் வந்துடும். இப்படி இல்லை கிரிக்கெட், இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் கண்டென்ட் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸில் 93 கீவேர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டாங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணணும். அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு சைட் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு எப்படி என்னென்னா ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு பேசிக்காக நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு கண்டென்ட் போடுங்க. கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸும் ஒரு 25-30 கண்டென்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸு உங்கள் ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதேமாதிரி நீங்கள் பிளாகரில் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கனெக்டட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டொமைன் என்ன blogspot.com அதை நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு என்னால் முடியுமோ அவ்வளோ குயிக்காக சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கண்டென்ட்டே எடுத்து நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் புரியல அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக எதுவும் பண்ணணும் அப்படின்னா இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே வேணாம், நான் சைட்டு எனக்கு blogspot.com எனக்கு பிடிக்கல, நான் கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெய்ட் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு 3 நாள் டைம் தர்ற மாதிரி இருக்கும் நீங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட டொமைனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டொமைன் வாங்கி
உங்களோட நேமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான அந்த டொமைனை வாங்கி அதை ஒரு ஹோஸ்டிங் எல்லாமே பை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு கையில் கொடுப்பேன். அதே இது மாதிரி சைட் அப்படின்னா ஒரு சில நான் நிறைய பேத்துக்கு டெமோவாக அமைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்த சைட்லாம் நிறைய அமைச்சிருக்கேன். அந்த மாதிரி சைட்டை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இல்லை அப்படி நான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கற்றுக்க போகிறது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் இன்னும் இது எனக்கு நல்ல ஒரு வருமானம் தருது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோணும் போது அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.